வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. காற்று சுழற்சி எதிர்பார்த்தது போலவே மாலத்தீவை விட்டு நகர்ந்து கொண்டிருந்தாலும் குமரி கடற்பகுதிகளையும் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியிலையும் தொடர்ந்து காற்றை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கோம். தமிழ்நாட்டில் வரக்கூடிய 29ஆம் தேதி வரை குளிர் மற்றும் பனிப்பொழிவு, மிதமான பனிப்பொழிவு, குளிர் மிகுந்த பனிப்பொழிவு. இதுவரைக்கும் குளிர் மட்டும் இருந்திருக்கும், இப்போ பனிப்பொழிவுடன் கூடிய வானிலை. 30ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தொடக்கம் என்பது உறுதி. 30, 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளிலே தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மழை இருக்கும். இதில் 30, 31ஆம் தேதி கூடுதல் பரப்பில் இருக்கும். தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், அது குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும், கனமழை இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் அடுத்த இடத்தை பிடிக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும். உள் மாவட்டங்கள் வடகடலோரமும் மிதமான லேசான மழைப்பொழிவுகள் இருக்கும். கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் மற்றும் கேரள எல்லையோரம் நீலகிரி வரைக்கும் கூட மழைப்பொழிவை கொடுக்கும். அதையும் தாண்டி காற்று சுழற்சி, அதாவது கிழக்கு காற்று 3ஆக பிரிந்து வட இந்திய நிலப்பகுதியை நோக்கியும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதி நோக்கியும் இலங்கை மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வரக்கூடிய நிகழ்வு நோக்கியும் பயணிக்கும். என்றனால குளிர் முற்றிலுமாக அந்த நாட்களிலே 30, 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளிலே குளிர் முற்றிலுமாக விலகி இருக்கும். புழுக்கமான வானிலையும் பகலில் கொஞ்சம் வெயிலும் இடையிடையே ஆங்காங்கே மழைப்பிடிவும், அந்த மழைப்பிடிப்பில் இடி கூட இருக்கலாம். இதுவரைக்கும் தென்மேற்கு அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தில் இதுவரைக்கும் பெரிதாக இடி இல்லை. ஆனால் வரக்கூடிய 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2 தேதிகளில் ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழையில் இடி இருக்கலாம். இடியுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கும். அது அறுவடையை பாதிக்கக்கூடிய, அதாவது பாதிப்புனா ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களுக்கு மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை டெல்டாவில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் தண்ணீர் தேங்கலாம். ஆனால் அது பெரிய அளவில் கடந்த வாரம் பெய்தது போல் 20 வாய்ப்பில்லை. 5, 3, 5 இந்த அளவில் இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் அந்த மாதிரி இருக்காது. பெரும்பாலான இடங்களில் நனைக்கும் மழையிலிருந்து மிதமான மழை வரைக்கும் இருக்கும். பெரும்பாலான இடங்களில் ஆங்காங்கே சற்று கனமழை இருக்கும், ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும். கனமழை என்பது தென் மாவட்டங்கள் கூடுதல் பரப்பில் தெரியுது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையும் டெல்டா உள் மாவட்டங்களுக்கு வடகடலோரத்துக்கு மிதமானது முதல் சற்று கனமழை. இது தென் மாநிலங்களுக்கே ஆங்காங்கே லேசான மழை. 3-4 நாட்களுக்கும் இந்த மழை வாய்ப்பு இருக்கும். முதல் 30, 31 கொஞ்சம் பரவலாக இருக்கும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆங்காங்கே இருக்கும். குழப்பமான வானிலை, மேகமூட்ட வானிலை எல்லாமே இருக்கும். 4ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து இடைவெளி, கவலைப்பட வேண்டாம். 28ஆம் தேதி 29ஆம் தேதிக்குள் அறுவடை செய்ய தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்யுங்கள். அதற்கு பிறகு முடிந்தால், அதாவது 1ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஏதாவது அறுவடை செய்ய முடிந்தால் பார்க்கலாம். அதாவது 1ஆம் தேதி வரை முதிரக்கூடிய சற்று பச்சையாக இருந்தால் கூட அறுவடை செய்யலாம். தவிர அவசரப்பட்டு எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம். பெரிய மழை இல்லை, ஆனால் மழை இருக்கும். 30, 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளில். அடுத்தது 3ஆம் தேதியிலிருந்து 8, 9 தேதி வரைக்குமே இடைவெளி தெரியுது. 8ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இடைவெளி தான். அதில் 3, 4, 5, 6, 7, 8 ஆகிய 5 நாட்களுக்கு இடைவெளி. மீண்டும் 9 அல்லது 10, 11, 12 மழை இருக்கும். அடுத்த சுற்றின் மழை. இப்படி 10 நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வு இருக்கிறது. அதேபோல் பிப்ரவரியில் 20ஆம் தேதியிலிருந்து 23க்குள்ளே ஒன்றும், மார்ச் 1, 2 முள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 29க்கு பிறகு 28க்கு பிறகு மார்ச் 1, 2, 3 இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக மார்ச்சை பொறுத்த வரைக்கும் சூரியன் குத்துக்கதிர் மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு வந்துவிடும் என்பதனால் வளிமண்டலம் சாதகமாகிவிடும். மார்ச்சில் கொஞ்சம் கூடுதல் மழை தெரிகிறது. மார்ச்சை பொறுத்த வரைக்கும் கோடை மழை மார்ச்சிலேயே தொடங்கினோம். வெயிலுக்கிடையே மழைப்பொழிவு. 10 நாட்களுக்கு ஒரு முறை மழை தான், எல்லா நாளும் மழை கிடையாது. 10 நாளோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ காற்று சுழற்சிகள் மழைப்பொழிவை மார்ச்சில் கொடுக்கும். ஏப்ரல், மே 10 நாட்களுக்கு ஒரு முறை மழை இருந்தாலும் மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய மழை வலுவான மழையாக இருக்கும். அதாவது 10 நாட்களுக்கு ஒரு முறை 3 சுற்றும் மழைப்பொழிவு இருந்தாலும் மார்ச், ஏப்ரல், மேயில் 3 சுற்றுனா ஒரு சுற்றுக்கு 2 நாள், ஒரு நாள் இப்படி இருக்கும். ஏதேனும் ஒரு சுற்றில் அது வரக்கூடிய நாட்களில் விரைவிலே ஒரு 10, 15 நாட்களுக்குள்ள இந்த ஏப்ரல், மே மழைப்பொழிவு நாட்கள் அதோட தீவிரத்தன்மை இதெல்லாம் அறிவிக்கலாம். ஆகவே வரக்கூடிய அந்த ஏப்ரல், மே
வானிலையில் ஒரு 4 நாட்களுக்கு, மாதத்திற்கு ஒரு 4 நாள் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்கக்கூடிய வலுவான நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக வரும். அதில் மாற்றமில்லை. ஏப்ரலிலே ஒரு சுற்று, மேலே ஒரு சுற்று வலுவாக இருக்கும். மே, ஏப்ரல் 2மே கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை, வெயில் சராசரி. ஒரு சில நாட்கள் வெயில் கூடுதலாக இருந்தாலும் பெரும்பாலான நாட்கள் அளவான வெயிலும் புழுக்கமான நாட்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. வடகிழக்கு தென்மேற்கு பருவமழைகள் சராசரிக்கு கூடுதல் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைய தேதியில் உலக வானிலையும் கொஞ்சம் பார்ப்போம் இதில். ஏனென்றால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் தென்னிலங்கையில் ஆங்காங்கே மழை. இப்படி இடையூறு கொடுக்கும் மழை தென்னிலங்கையில் இருக்கும். 28ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழை தொடங்குகிறது. 29ஆம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த இலங்கைக்கே மழை வாய்ப்பு. 30, 31 பிப்ரவரி 1-2 தேதிகளில் இலங்கைக்கும் மழை உண்டு. இதில் 30, 31 இலங்கைக்கு கனமழை தெரிகிறது, வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும். புரியுதுங்களா? அடுத்தபடியாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் காட்டு தீ கலிஃபோர்னியாவில் கொஞ்சம், அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸில் கொஞ்சம் மீண்டும் தீவிரமடைய போகிறது ஒரு 2 நாளைக்கு. ஆனால் தீவிரமடைந்தாலும் கலிஃபோர்னியாவோட அதாவது வடக்கு பகுதி, லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வடக்கு பகுதி உள்ள பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கிறது 27, 28 தேதிகளில். பிப்ரவரிலையும் பிப்ரவரி 6, 7, 8 தேதிகள்லையும் கலிஃபோர்னியாவில் மழை வாய்ப்பு இருக்குது. இது அந்த கலிஃபோர்னியாவின் காட்டுத்தீ பகுதிகளில் பொழிந்தால் கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா லண்டன், அயர்லாந்து, இங்கே பார்த்திங்கன்னா தற்பொழுது புயல் தாக்கி கொண்டிருக்கிறது அயர்லாந்தில். அது அப்படியே பார்த்திங்கன்னா லண்டனுக்கு குளிர், அதாவது யுனைடெட் கிங்டத்துக்கு ஒரு குளிரை, கடும் குளிரை கொடுத்து கொண்டு காற்றோடு கூடிய ஒரு சாரல் தூறல் பனிப்பொழிவுடன் கூடிய மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே அது அப்படியே வடதுருவத்தை நோக்கி நகர்கிறது. இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் 3 புயல்கள் இந்த மாத இறுதிக்குள்ளே, இன்றைக்கு தேதி 24 ஆகிவிட்டது, இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே அடுத்தடுத்து 3 நிகழ்வுகள், 3 புயல்கள் இது யுனைடெட் கிங்டத்துக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அயர்லாந்து மற்றும் அப்படியே நார்வே வரைக்கும், நார்வே கடலோரம் வரைக்கும் கூட அது போகலாம். நார்வே கடலோரம் வரைக்கும் போகணுன்னா நார்வேக்கு அப்பால் கிரீன்லாந்து மற்றும் நார்வே இடைப்பட்ட பகுதி வழியாக போகும். அங்கே ஒரு பாதிக்கும், ஒரு அச்சுறுத்தும் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது. எல்லாமே அது அமெரிக்க பகுதியிலிருந்து தான் கிளம்பி போகிறது. அமெரிக்க பகுதியிலிருந்து அது பனிப்புயலாக அது கனடாவிலேருந்து அமெரிக்கா ஒட்டாவா, அதாவது கனடா ஒட்டாவா மற்றும் வட அமெரிக்கா, அதாவது அமெரிக்காவோட வடக்கு பகுதி வழியாக அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அப்படியே ஐரோப்பா கண்டத்தை நோக்கி பயணிக்கிறது. இப்படி 3 நிகழ்வுகள் இருக்கிற இந்த மாதிரி இதில். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஆசியாவோட வடக்கு பகுதி மொத்தமே கடும் குளிர். தற்பொழுது மேற்கத்திய இடையூறும் ஒன்றன் பின் ஒன்றாக மீண்டும் வர தொடங்கி இருக்கிறது இமயமலை பகுதியை நோக்கி. ஆகவே இமயமலை பகுதிக்கு அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறு வருகிற காரணத்தினால்தான் வட இந்தியாவிற்கும் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது வரக்கூடிய 30, 31 மற்றும் 1, 2 தேதிகளில். இப்படி பிப்ரவரியிலையும் வட இந்தியாவிற்கு மேற்கத்திய இடையூறு மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படி மேற்கத்திய இடையூறு ஏப்ரல் மாதம் வரைக்கும் கூட மழைப்பொழிவை வட இந்தியாவிற்கு கொடுக்கும். இடைக்காலம் கொஞ்சம் வரத்து கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் மீண்டும் தீவிரமடைகிறது மேற்கத்திய இடையூறு. இதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டு மழை கர்நாடகா, ஆந்திர பகுதிக்கும் சாரல் தூறலாக கொடுக்க போகிறது வரக்கூடிய 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2 தேதிகளில். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். அறுவடைக்கு இடையூறு இருக்கிற மழை இருக்கிறது, இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள். மீண்டும் ஒரு முறை 29 வரை மழைக்கு வாய்ப்பில்லை. 30, 31 பிப்ரவரி 1, 2 தேதிகளில் மழை வாய்ப்பு. அந்த தேதிக்குள் தயாரான நெல் தானியங்களை அறுவடை செய்திருங்கள். அதற்கு பிறகு அறுவடை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். மீண்டும் பிப்ரவரி 3லிருந்து 9ஆம் தேதி வரை 8ஆம் தேதி வரை இடைவெளி, பிறகு 9, 10க்கு பிறகு மீண்டும் ஒரு சுற்று மழை இருக்கிறது. எல்லாம் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸ் அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.